அதிகமா துரோகத்தை சந்திச்சு தன்னோட வாழ்க்கையில இழக்கக்கூடாத விஷயத்தை இழந்திருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. நம்பிக்கை துரோகம் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஏன்னா இவங்ககிட்ட ஒரு உதவின்னு கேட்டு அந்த உதவியை இவங்களால செய்யாம இருக்கவே முடியாது. எப்படியாச்சும் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி அந்த உதவியை செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. ஆனா நட்பு மூலியமாவும் சொந்தத்து மூலியமாவும் மிகப்பெரிய துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய லைஃப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மற்றவங்களுக்காக யோசிப்பாங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்லது செய்யணும் யோசிப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு யாரும் நல்லது நினைக்க மாட்டாங்க. குறிப்பாக இவங்க வீட்டில் இருக்க தாய் தந்தையார் இவங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்யவே மாட்டாங்க. இவங்க எவ்வளோ வயசு ஆனாலும் சரி, குறிப்பாக தாய் அம்மா வழியில் வர ஆட்களும் சரி, தாயும் சரி, இவங்களுடைய எந்த ஒரு கனவையும் நகர் விட மாட்டாங்க. ஏன்னா ரிஷபத்துக்கு எப்பவுமே சந்திரன் பலவீனமா இருக்கும். பலவீனம்னா பாத்தீங்கன்னா இவங்களோட ஆசைகள் பாத்தீங்கன்னா இவங்களை நேரடியாக பூர்த்தி செஞ்சுக்க முடியாது. யாரோ ஒருத்தர் செஞ்சாதான் உண்டு. இவங்களை புரிஞ்சுக்கிட்டு ஓகே இவருக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு புரிஞ்சு செஞ்சாதான் உண்டு. அது வரைக்கும் உங்க ஆசைகள் நடக்கவே நடக்காது. ரிஷபராசிக்காரங்களுக்கு குறிப்பா நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சதுரகிரி ஆண்டவர் வழிபாடு ரொம்ப நல்லது. நீங்க சதுரகிரி நேரம் போகாட்டியும் பரவாயில்ல. உங்க வீட்டுல சின்னது ஒரு படம், ஏன்னா சதுரகிரி ஆண்டவர் சிவன் இல்லையா, இந்த அளவுக்கு சின்னது ஒரு படம் வச்சுக்காங்க. வச்சுட்டு அவர் பக்கத்துல ஒரு டம்ளர் தண்ணி, வசதி இருந்தால் வில்வம், அப்படி இல்லைன்னா அவுள் படைச்சு உங்க வாழ்க்கையில வாழ்நாள் முழுதும் என்ன சந்தோஷம் நடக்கும் வேண்டுதல் வைங்க. குயிக்க என்ன விஷயம் நடக்கும் வேண்டுதல் வைங்க. அந்த சதுரகிரி ஆண்டவர் உங்களுடைய ஆசை நிறைவேற்றுவார். எப்பவுமே சதுரகிரி ஆண்டவர் மனசுல நினைச்ச ரிஷபராசிக்காரங்க எங்கேயும் தோத்து போக மாட்டீங்க. நம்ம லைஃப்ல ஒன்னும் மேரேஜ் ஆகல, குழந்தை பிறக்கல, நிறைய தோல்விகள் சந்திச்சுட்டு கவலைப்பட வேண்டாம். சதுரகிரி ஆண்டவர் உங்களுடைய ஆசை நிறைவேற்றுவார். நன்றி.